Hello everyone, welcome to Yarn to Art. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டிட்ச் மாஸ் ஸ்டிட்ச். இந்த ஸ்டிட்ச்க்கு இன்னும் ரெண்டு பேர் இருக்கு. கிரானைட் ஸ்டிட்ச்னு சொல்லுவாங்க, லினன் ஸ்டிட்ச்னு சொல்லுவாங்க. இது வெறும் சிங்கிள் crochet யூஸ் பண்ணி போடுற ஒரு சிம்பிளான ஸ்டிட்ச். செயின் சிங்கிள் crochet மட்டும் தான். இது ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடு ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். டிஃபரன்ஸ் எதுவும் இருக்காது. இது ரொம்ப சிம்பிள் தான். சிங்கிள் crochets கொஞ்சம் திக்கான ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப கேப்பாக இருக்காது. டபுள் crochetஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கேப்பாக இருக்கும். சிங்கிள் crochetல ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அதனால் நீங்கள் திக்கான ப்ராஜெக்ட்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்லிப் நாட் போடணும். நாட் போடுற மாதிரி யானை ஃபுல்லாக வெளியில் எடுக்காமல் கீழே இருக்க எண்டை பிடிச்சிட்டு மேலே இழுத்தா ஸ்லிப் நாட். இந்த ஸ்டிட்ச்க்கு செயின்ஸ் ஈவன் நம்பர்ஸில் போட்டுக்கோங்க. இப்படி யானை சுற்றிட்டு லூப் வழியாக வெளியில் எடுக்கணும். 1 யான் சுற்றி இந்த லூப் வழியாக வெளியில் எடுக்கணும். 2 இதே மாதிரி ஈவன் நம்பர் செயின்ஸ் போட்டுக்கோங்க. செயின்ஸ் இவ்வளோ போட்டிருக்கேன். ஹூக்கில் இருந்து 4th செயின்லேருந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ஸ்டிச் ஃபுல்லாமே சிங்கிள் crochet தான். 1 2 3 4 4th செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி சிங்கிள் crochet போடணும். செயின் 1 ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அடுத்த செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த செயினில் ஒரு சிங்கிள் crochet. செயின் 1 அடுத்த செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த செயினில் சிங்கிள் crochet. இதே தான் இந்த ரோ ஃபுல்லாக ரிப்பீட் ஆகும். ஏன் ஆரம்பத்தில் 3 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 4th போட்டோம் அப்படின்னா, ஸ்கிப் பண்ண ஒரு செயின் வந்து இப்போ செயின் 1 கேப் விடுறோம் இல்லையா, அந்த மாதிரி வரும். அதனால தான் இந்த இடத்துல 3 செயின்ஸை விட்டுட்டு 4th ஒர்க் பண்ணோம். இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக எண்ட் பண்ணிட்டு வாங்க. ரோட எண்ட் வரைக்கும் போட்டிருக்கேன். எண்டில் ஒரு சிங்கிள் crochet போட்டு எண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது செயின் 2 1 2 ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் சிங்கிள் crochet போட்ட இடத்துல செயின் 1 பண்ணணும். செயின் 1 கேப் இருக்கிற இடத்துலலாம் சிங்கிள் crochet போடணும். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டாக போட்டுகிட்டே வரணும். இப்போது லாஸ்ட்டாக சிங்கிள் crochet போட்டிருப்போம். இங்கே செயின் 2 பண்ணதில் அதில் ஒரு செயின் வந்து நம்ம ஸ்பேஸ் விடுற செயின் மாதிரி ஆக்ட் ஆகும். அதுக்கு அடுத்தது ஒரு ஸ்பேஸ் இருக்கும். செயின் 1 பண்ணி ஸ்பேஸ் விட்டுருப்போம். அந்த ஸ்பேஸில் நம்ம இப்போ போய் சிங்கிள் crochet போடணும். அதே கண்டினியூ பண்ணுங்கள். செயின் 1 பண்ணுங்கள். அந்த செயின் 1 ஆல்ரெடி ப்ரீவியஸ் ரோல் இருக்க சிங்கிள் crochetக்கு மேலே வரும். அடுத்தது கேப் இருக்கும், செயின் 1 கேப், அதில் போய் ஒரு சிங்கிள் crochet. இது ஆல்டர்னேட்டாக வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது திருப்பியும் அதே மாதிரி செயின் 1 இந்த ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் crochet. அந்த ஸ்பேஸ் உங்களுக்கு நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தாலே தெரியும் ஸ்பேஸ் எங்கே இருக்குன்ட்டு. இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்கள். ரோட எண்டிங்கில் சிங்கிள் crochet போட்டு ஸ்டாப் பண்ணியிருப்பேன். திருப்பியும் அதே மாதிரி ரிப்பீட். செயின் 2 இந்த செயின் 2ல ஒரு செயின் வந்து இந்த செயின் 1 ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் crochet. செயின் 1 அடுத்த ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் crochet. இதே தான் இந்த பேட்டர்ன் ஃபுல்லாமே வரும். நான் ஃபியூ ரோஸ் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஃபியூ ரோஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்படி தான் இருக்கும் உங்களோட ஸ்டிச். கீப் crocheting. Bye.